அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் கனவு பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி மனதார வேண்டுதல் வைங்க. நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் எவ்வளவு சிறப்போ அதே போல தாங்க சிவன்மலை கோவில் ரொம்ப சிறப்புங்க. இந்த சிவன்மலை கோவிலில் தற்போது முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில மஞ்சள் பிள்ளையார் அருங்கம்புல் வெற்றிலை எலுமிச்சப்பழன்னு 4 மங்களகரமான பொருள் வைத்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனின் அருள்வாக்கின்படி கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சித்திரை மாதம் பொறுத்தவரை கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கும்பராசி நண்பர்கள் நீங்கள் மனதில் இருந்ததை பிறர் அறியாதபடி மறைச்சி வச்சிட்ருப்பீங்க. ஒரு சில விஷயத்தில் எவ்வளவு தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகு தாங்க உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு பிறர் அறிய முடியும். உங்களிடம் பார்த்தீங்கன்னா பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கீங்க. சரியான தூண்டுதல் மட்டும் உங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுடைய திறமையால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆலயமான கும்பகோணம் கும்பவேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வாங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உண்டாகுங்க. குறிப்பாக இந்த கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் யோசித்து முடிவெடுப்பீங்க. முகத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாரோடு மனம் விட்டு பேசுவீங்க. கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போவீங்க. குழந்தை இல்லாத தம்பதிக்கு இப்போது வாரிசு உருவாகும். பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக முக்கிய முடிவு எடுப்பீங்க. பண பற்றாக்குறை நீங்கும். மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காம நீங்களே இந்த நேரத்தில் முன்னின்று முடிக்க பாருங்க. விலகி போன உறவினர்கள் இனி உங்களை வீடு தேடி படையெடுப்பாங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் வருங்காலத்துக்காக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. யதார்த்தமாக பேசி சில காரியங்களை முடிச்சிடுவீங்க. அதே சமயம் பேச்சில் கடுமை காட்டாதீங்க. யாருக்காகவும் பொறுப்பேற்று ஜாமீன் கையெழுத்திடாதீங்க. இந்த நேரத்தில் நேரம் தவறி சாப்பிடாதீங்க. யோகா நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. இல்லத்தரசிகளுக்கு சொந்த ஊரில் செல்வாக்கு கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். கணவரின் ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. சிலர் வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் செய்து லாபத்தை ஈட்டுவீங்க. கன்னி பெண்களுக்கு தள்ளி போன கல்யாணம் கைகூடி வரும். கனவு தொல்லைகள் விலகும். பெற்றோர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாங்க. மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் ஆர்வம் பிறக்கும். நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி அடைவீங்க. வியாபாரத்தில் அதிரடி லாபம் உண்டு. சிலர் கடையை விரிவுபடுத்துவீங்க. பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரவழைக்க அதிரடி சலுகைகளும் அறிவிப்பீங்க. தேங்கி கிடந்த சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உணவு பால் வகைகள் தானிய வகைகளால் அதிக லாபம் உண்டு. அடிக்கடி விடுப்பில் சென்ற வேலையாட்களை மாற்றிட்டு அனுபவம் மிகுந்தவங்களை பணியில் அமர்த்துவீங்க. கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து நடந்துப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டுங்க. பெரிய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களிடம் யாரையும் பற்றியும் குறை சொல்லாதீங்க. கணினி துறையினருக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற சம்பள உயர்வு உண்டு. அதே போல் வெளிநாட்டு வாய்ப்புகளும் தேடி வருங்க. கலைத்துறையினருக்கு புது நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த கலைஞர்களை விமர்சித்து பேசாதீங்க. பரிசும் பாராட்டும் உண்டு. மொத்தத்தில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த கும்ப ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது குடும்பத்தில் வீட்டில் அலுவலகத்தில்னு எங்கே பேசினாலும் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசினீங்கன்னா பெரிய பிரச்சனையில சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
கோபத்தை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலமும் சொல்லலாம். பேச்சில் இனிமை கடைபிடிப்பது நல்லது. லாபமும் அபரிவிதமாக கிடைக்கும். உறவுகள் தொடர்பான விஷயங்களை மேன்மை உண்டு. அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. கிச்சனுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. சிறிய சிறிய பிரச்சனையையும் தலை போட்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் சுக்கிரனுக்கும் முழு சந்திரன் பார்வை கிடைப்பதால் யோகமான காலமாக இது உங்களுக்கு மாறும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய போகிறீங்க. ராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இருப்பதால் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றலாம். எல்லாமே சரியாக இருந்தாலும் ஏதோ சரியில்லை போல் மனதுக்குள்ளே குழப்பம் உண்டு. அதே போல் காது, மூக்கு, தொண்டை, அசிடிட்டி, மன அழுத்தம், அலர்ஜி, ஒரு விதமான பயன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் நரசிம்மர் கவசம் கேட்பதும் உங்களுக்கான மாற்றத்தை உண்டாக்கும். அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு அற்புதமான மாற்றத்தை தரும். நரசிம்ம கோவிலுக்கு எண்ணெய், பானகத்தில் வெல்லம், ஏலக்காய், சுக்கு தானமாக அளிப்பது நன்மை தருங்க. அதே போல் பணப்பற்றாக்குறை இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சமயத்தில் ஆட்கள் வந்து நிற்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக சந்தோஷம் பார்த்திங்கன்னா 80%, பொருளாதார ரீதியாக 65% இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. குறிப்பாக இந்த காலகட்டம் பொறுத்தவரை கும்ப ராசினர் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டுங்க. உடல்நலமும் நிதி விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலை நன்றாக இருக்கும். ஆனால் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் உண்டாகலாம். வேலையில் உங்கள் செயல்திறன் சராசரியாக இருக்கும். உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மேலும் சாதாரணமாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு. குறிப்பாக ஆதாயங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள்னு பொறுத்தவரை திருமணம், காதல், திருமணம் கை கொடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்தால் தடைகள் விலகும். ராசியில் இருந்த செவ்வாய் விலகுவதால் முன்கோபம் குறையும். நிதானமும் அதிகரிக்கும். இருப்பினும் பேசும்போது அவசரப்பட்டு பிறரை பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவாக இல்லைன்னா கடுமையான வார்த்தைகளை இந்த நேரத்தில் உபயோகிக்காதீங்க. பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்கணும். மூத்த சகோதரர்களாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிர்ஷ்டமும் ஆதாயம் உண்டு. திருமணத்திற்கு காத்திருத்தவங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தால் நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் பண வரவில் இருந்த தடைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த வரக்கூடிய தொகை கூட கிடைக்காமல் தாமதமாகலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. மேலும் கடைசி வாரத்தில் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஆதாயம் கிடைக்கும். கடைசி வாரத்தில் தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள் இருந்த வில்லங்கள் நீங்கி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மூலம் வருமானமும் உண்டாகும். தொழில் வேலையில் பெரிய வளர்ச்சியோ இல்லைன்னா சிக்கலோ ஏற்படாது. சாதாரணமாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் பாதியில் இருந்த முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் தொழில் இல்லைன்னா கூட்டு தொழில் செய்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு. வேலை மாற்றம் செய்ய விரும்புவங்க இன்னும் சில வாரங்கள் காத்திருக்கணும். ராசியில் ராகு 7வது வீட்டில் கேது இருப்பதால் திருமணமானவங்க வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குரு பகவான் அதிர்ஷ்டமான இடத்துல இந்த நேரத்தில் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே விலகிடுங்க. குடும்பத்தில் நெருக்கடிகள் இல்லைன்னா மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருப்பது அவசியம். சகோதரர்களோடு வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. பொதுவாகவே கும்பராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப வார்த்தையிலையும் பல விஷயங்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு வந்திருக்கு. அதனால் கிரகநிலை ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்ய சிறந்த ஒரு பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனி பகவானின் தோஷங்களை நீக்கி நன்மையை ஏற்படுத்தி தரும். சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் வழிபடுவது உங்கள் செல்வ நிலையை உயர்த்தும். மேலும் அஷ்டமி தினங்களை பைரவ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு நினைத்தவது நல்லபடியாக நடக்க வேணும்னா சனிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை தரும். ஏழ்மையான நிலையில் இருப்பவங்களுக்கும் கோவில்களுக்கும் சனிக்கிழமை நாளில் எண்ணெயை தானமாக தருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்கும். பொய் பேசுவதை தவிர்த்திடுங்க. இதனால்
தேவனாகிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிட்டுங்க. இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு தற்போது கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு கமெண்ட் பண்ணி ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.